ஹாய் ப்ரோ, நான் பாரத் ஏர்டெல்ல ப்ளேஸ் ஆயிருக்கேன். 4 LPA பேக்கேஜ். இங்க கீழ ஸ்டடி ஹால் அது இருக்கிறதுனால எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்து படிச்சுக்கலாம். இதெல்லாம் இல்லாம இங்க மார்க் இன்டர்வியூ வச்சது. எனக்கு அங்க போய் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணும்போது அந்த பயம் இல்ல. இதுல ஃபெயில் ஆயிட்டா என்ன ஆயிடும் அப்படின்ற தாட் இல்ல. பார்த்துக்கலாம். இது ஒரு இன்டர்வியூ அப்படின்ற தாட் வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் தாண்டி கம்யூனிகேஷன் ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுச்சு. ஏன்னா எல்லா இன்டர்வியூலையுமே அவங்க வந்து கம்யூனிகேஷனை பெருசாக செக் பண்ணல அப்படின்னாலும் அவங்க கம்யூனிகேஷனை அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாகவே நம்ம இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறது பெட்டரான ஐடியாவாக ஈஸியாக நம்மளை வந்து மற்றவங்களோட யூனிக்காக காட்டணும். அதுக்கு கம்யூனிகேஷன் தெரியுது. நான் பண்ணதில் ரொம்ப பெஸ்ட்டான லைஃப் ப்ராஜெக்ட்னா சென்டிமெண்ட் அனாலிசிஸ். அது எப்போ பண்ணேன்னா கோடத்தான் நீங்கள் நடத்துனாங்க. அதில் டீம் ஒர்க் சேர்ந்து பண்ணும்போது பண்ணோம். வேற ஒரு ஸ்டூடெண்ட் என்ன மாதிரி பிளேஸ் ஆகுதுன்னா பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. டே டு டே கிளாஸ் நீங்கள் என்ன சொல்லி தராங்களோ அதை போய் நோட்ஸ் எடுத்து வச்சு அதுக்கு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எடுப்பேன். அது இல்லாமல் அதுக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுவேன்.